கம்பெனிகளுடைய கதை அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைமாக கொக்கோ கோலா பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் 4 வருஷம் கழிச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொக்கோ கோலா பற்றி அங்கங்கே அப்பப்போ வேறு ஸ்டோரிஸில் பார்த்துருப்போம். ஆனால் கொக்கோ கோலா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி நம்ம முழுசாக பார்த்ததே இல்லை. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா பழைய பிளேலிஸ்ட்லாம் தோண்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பழைய பிளேலிஸ்ட்லாம் நம்ம மறந்துட்டோம். அனுநாக்கி சீரிஸ் அப்போ தான் நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டாங்க நம்மள. பழைய சீரிஸ்லாம் போடியான்னு. அதனால தான் பழைய சீரிஸ்லாம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ரீவிசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா. அந்த வகையில் கொக்கோ கோலா கம்பெனி அப்படிங்கிறது உடைய பிரம்மாண்டம் என்ன, கொக்கோ கோலா கம்பெனி எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வரோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொக்கோ கோலாவின் கதை. வாங்க. கொக்கோ கோலா ஏகப்பட்ட டேக்லைன்ஸை வந்து பல டைமில் உருவாக்கியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எதுனா, தாகத்துக்கு சீசனே தெரியாது அப்படிங்கிறது. அந்த டேக்லைன்கிறது எவ்வளோ கச்சிதமாக பொருந்ததுன்னா, தாகம்னு யோசித்தாலே உடனே கொக்கோ கோலா தாண்டா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த டேக்லைன்கிறது இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து கொக்கோ கோலா தொடர்ந்து அப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 45 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. அதில் 10% அளவுக்கு அட்வர்டைஸிங்காக மட்டுமே செலவழிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கொக்கோ கோலா. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத வகையிலலாம் உங்களுடைய அட்வர்டைஸிங் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க டிவியில் பார்க்குறது தான் கொக்கோ கோலா ஆடு அப்படின்னு. அப்படி கிடையாது. டிவியில் பார்க்குறதையும் தாண்டி பல விஷயங்களை இன்டைரக்டாக டைரெக்டாக கொக்கோ கோலா ஆட்ஸுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக ட்ரெண்ட் ஆனால் இல்லைனா நிறைய பேருடைய பிளேலிஸ்ட்டில் அதிகமாக கேட்கப்படக்கூடிய சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோக் ஸ்டுடியோ அப்படிங்கிறதுல தான் உருவாக்கப்பட்டிருக்கும். நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃபன் பண்ணி சூப்பரான சாங்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கொக்கோ கோலா. அந்த சாங்ஸை கேட்கணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கோக் ஸ்டுடியோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை தான் தேடி போவோம். அது மூலமாக கோக்குங்கிற வார்த்தை நம்ம மைண்டுக்கு ஏறும். கொக்கோ கோலா அப்படிங்கிற பிராண்டும் நம்ம சப்கான்ஷியஸில் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்படி சப்கான்ஷியஸாக கொண்டு போகிறதுல கில்லாடி கொக்கோ கோலா. அப்படி தான் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறவர் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காஸ்டியூமில் தான் இருப்பார். ரொம்ப ப்ளம்பியாக இருப்பார். அவருடைய அப்பியரன்ஸே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கிறிஸ்மஸ் தாத்தான்னு யோசித்தாலே ஒரு இமேஜ் வருதில்ல, அந்த இமேஜை நம்ம மனசில் பதிய வச்சதே கொக்கோ கோலா தான். அது எப்படி பதிய வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். இப்படி டேரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எக்கச்சக்கமான கொக்கோ கோலாவை விற்றுக்கிட்டே இருக்காங்க அந்த கம்பெனி. கொக்கோ கோலா ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க விற்ற பாட்டிலில் இருக்கக்கூடிய கொக்கோ கோலாவெல்லாம் எடுத்து நயகரா நீர்வீழ்ச்சியில் கொட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்டுக்கு 60 லட்சம் லிட்டர் அளவுக்கு கொக்கோ கோலா கொட்டிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ மணி நேரத்துக்கு தெரியுமா? 83 மணி நேரத்துக்கு. அப்படி அவங்க விற்ற அந்த பாட்டிலெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி கயிறு மாதிரி கட்டணும்னா நிலவுக்கு அப்படியே போயிட்டு வந்துடலாம். ரவுண்ட் ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம். அது எத்தனை வாட்டி தெரியுமா? 2051 வாட்டி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 கோடி கொக்கோ கோலா நிறுவனம் விற்கிறாங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு 19,400 வாட்டி கொக்கோ கோலா அப்படிங்கிறது சர்வ் செய்யப்படுது உலகம் முழுக்க. அந்த அளவுக்கு கொக்கோ கோலா மிக பிரம்மாண்டமான ஒரு நிறுவனமாக, ரொம்ப நோன் ஒரு பிராண்டாக வந்து இன்றைக்கி மாறி இருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. ஆனால் அவங்க தொடங்கின ஒரு இடம்ங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒன்றா இருந்துச்சு. அதில் பல சுவாரஸ்யமும் புதஞ்சிருந்துச்சு. கொக்கோ கோலா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம ஒரு கூல்ட்ரிங்காக குடிக்கிறோம். வெயில் காலம்னாலும் மழை காலம்னாலும் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த கொக்கோ கோலா குடிக்கணும்னு ஸ்டைலாக எடுத்து குடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கொக்கோ கோலா ஆக்சுவலாக எப்படி தெரியுமா அறிமுகமாச்சு? ஒரு மருந்து அறிமுகமாச்சு. அதுவும் சாதா மருந்து இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான மருந்து. என்னன்னு வரேன். 1880களில் மருந்து தயாரிக்கக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஜான் பெம்பர்டன் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் 1886 கொக்கோ கோலா அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிக்கிறார். இவருடைய முதல் கண்டுபிடிப்பு இதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அவர் இதுக்கு முன்னாடியே நிறைய முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு முயற்சி பண்ண போய் அதோடைய விளைவாக தான் கொக்கோ கோலா அப்படிங்கிறதே வந்துச்சு. என்னென்னா 1885 ஃப்ரெஞ்ச் கொக்கோ வைன் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறார். தலைவலிக்கெலாம் இந்த மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறார். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, இது ஒயின்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா மாகாணத்தில் இந்த மருந்தை கண்டுபிடிச்சி அவர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராரு. சரி, அதே சமயத்தில் கவர்மெண்ட்டில் என்ன ரூல் போடுறாங்கன்னா, வேறு எந்த வகையிலையும் நீங்கள் மதுபானத்தை விற்கக்கூடாது அப்படிங்கிற ரூலுங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் அவர் ஒரு புது மருந்தை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறார். அப்படி தான் அவர் கொக்கோ கோலா அப்படிங்கிறத உருவாக்குனார். இந்த மருந்துக்கான காம்பினேஷனை பெம்பர்டன் உருவாக்குனார். ஆனால் இதுக்கு கொக்கோ கோலா அப்படிங்கிற பேர் அவர் வைக்கல. அவர்கிட்ட அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்த ஒருத்தர். அவருடைய பெயர் ஃப்ராங்க் ராபின்சன். ஃப்ராங்க் ராபின்சன் பேர் வச்சது மட்டும் இல்லை, அவர் தான் கொக்கோ கோலா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல ஒரு லோகோ, அந்த லோகோவுக்கான டெக்ஸ்ட்டை எழுதுனதும் அவர் தான். அவர் டிசைனர் கிடையாது. அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் கொக்கோ கோலா அப்படின்னு எழுதினார். அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அதையே வச்சுட்டாரு பெம்பர்டன். அதுக்கப்புறமா வந்த சந்ததிகள் அதையே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் கொக்கோ கோலா அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க? இதில் கொக்கோ இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதில் கொக்கோ இல்லை, ஆனால் வேற ஒரு சி இருந்துச்சு, போதை பொருள். இந்த சீல இருக்கிற போதை வஸ்து இருக்கு இல்லையா, இதை ஒரு காலத்தில் மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. அது எதுக்கு தெரியுமா மருந்தா பயன்படுத்தினாங்க? கால ஒரு போதை வஸ்துங்கிறது இருக்கு. அந்த போதை பழக்கத்தில் அடிமையானவங்களை திருத்துறதுக்காக இந்த சி போதை வஸ்துவை மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. முள்ளால தான் எடுக்கணும் அப்படிங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க முட்டா பசங்க. அப்படி இந்த சீல இருக்கக்கூடிய போதை வஸ்துவை பயன்படுத்தி இந்த மருந்துங்கிறது உருவாக்கப்பட்டதால இதுக்கு கொக்கோ கோலா அப்படிங்கிற பேருங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கொக்கோ கோலா ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக்கில் ஜேக்கப் ஃபார்மசி அப்படிங்கிற ஒரு மருந்து கடையில் 1886 மே மாதம் 8ஆம் தேதி சேல்ஸுக்கு வந்துச்சு. இந்த மருந்துங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ பாட்டிலில் தருவாங்கள்ல, அந்த மாதிரி மருந்தாக தரப்படலை. இந்த மாதிரி எனக்கு வந்து தலைவலிக்குது, இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு மருந்து தாங்க அப்படின்னு போய் கேட்டால் அங்கே ஃபார்மசியில் வச்சு இந்த மருந்தை கலந்து ஒரு அவுன்ஸுக்கு தருவாங்களாம், ஒரு சின்னதாக குடிக்கிறதுக்காக தருவாங்களாம். அப்படி தான் கொக்கோ கோலா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சர்வ் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. தனி பாட்டில்களில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கொக்கோ கோலாவை ஆரம்பித்தார்ல ஜான் பெம்பர்டன், அவருக்கு இது இவ்வளோ பெரிய எம்பையர் ஆகும், இவ்வளோ பெரிய லாபம்லாம் ஈட்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே இல்லை. அது தெரியாமலேயே 1888 இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறமா கொக்கோ கோலா பிராண்டும் அந்த மருந்தை உருவாக்குறதுக்கான ஃபார்முலாவும் ஆசா கிரிக்ஸ் கேண்ட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் வாங்குறாரு. எவ்வளோ ரூபாய்க்கு திரும்ப வாங்குறாரு? 2700 அமெரிக்கன் டாலருக்கு வாங்குறாரு. அப்படி 2300 அமெரிக்கன் டாலர் கொடுத்து வாங்கப்பட்ட கொக்கோ கோலாவுடைய இன்னைக்கு வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 270 பில்லியன் அமெரிக்கன் டாலர். எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள். இந்த ஆசா கேண்ட்லர் தான் அவர் வாங்கின அந்த கொக்கோ கோலா பிராண்டை ஒரு கம்பெனியாகவே மாற்றுறாரு. ஆனால் இனிஷியலாக அவருக்கு அது மேலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு ஏற்கனவே டென்டல் தொடர்பான மருந்துகளை விற்பனை செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதில் 10-11 இந்த மருந்து இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் கொக்கோ கோலா மருந்துக்கான ரைட்ஸுங்கிறத அவர் வாங்குறாரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் ஆரம்பத்தில் தன்னுடைய கம்பெனி சார்ந்த ப்ராடக்ட்ஸை வந்து கேலண்டர்ஸில் தான் விற்பனை பண்ணியிருக்காரு. இந்த கேலண்டர் எடுத்து பாருங்கள், 1890s வெளியிடப்பட்ட கேலண்டர் இது. இந்த கேலண்டரில் ப்ராமினெண்ட்டாக அவருடைய டென்டல் தொடர்பான மருந்து தான் பெருசாக இருக்கும். லைட்டாக ஓரத்தில் கொக்கோ கோலா அப்படிங்கிறது இருக்கும். இதுலேயாவது ஓரளவுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி வெளியிட்ட கேலண்டர்ஸ்லாம் அதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சான். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு கொக்கோ கோலா அப்படிங்கிறது மருந்தாக வாங்கி குடிக்கிறத தாண்டி கூல்ட்ரிங்க்ஸாக வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் இதுக்கு ஹை பொட்டென்ஷியல் இருக்குடா, நாம் இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவருடைய மருந்து கம்பெனி தொழிலை மொத்தமாக மூடிட்டு கொக்கோ கோலாவில் கம்ப்ளீட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது அவருக்கு பயங்கரமான சக்ஸஸையும் கொடுத்துருக்கு. ஒரு கட்டத்தில் பெரிய அளவுக்கு பணம் சேர்த்து மேயர் எலெக்ஷனுக்குலாம் போய் நிற்கிற அளவுக்கு போயிருக்காரு மனுஷன். ஆரம்பத்தில் பெம்பர்டன் கொக்கோ கோலா விற்பனை பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. ஃப்ரீ கூப்பன்ஸை கொடுத்து விளம்பரப்படுத்தியிருக்காரு. நம்ம கிளாசிஃபைட்ஸ்ன்னு சொல்லிட்டு பத்திரிகையில் 100 ஆட்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரியான ஆடில் கொக்கோ கோலாவுடைய ஆடையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இப்படிலாம் முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனால் 1900க்கு அப்புறம் தான் கொக்கோ கோலாவுடைய முகம்ங்கிறது கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் கொக்கோ கோலாவை கூல்ட்ரிங்க்ஸாக எடுத்து வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அமெரிக்கன் மணியில் ஒரு நிக்கல் அப்படிங்கிற காசை கொடுத்தா கொக்கோ கோலா வாங்கிடலாம், அப்போ ஒரு பாட்டில் கிடச்சிடும், ஈஸியாக குடிச்சிடலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நிறைய பேர் வாங்கி குடிச்சு அந்த டேஸ்ட்டுக்கு பழக கொக்கோ கோலாவுடைய பிஸ்னஸ்ங்கிறது மாற ஆரம்பிச்சது. கேண்ட்லர் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சார். சரி, இதை மாற்றின ரைட். ஆனால் கொக்கோ கோலாவில் அந்த சி வஸ்து இருந்துச்சு இல்லப்பா, அது இன்னைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, அது நடுவுலையே எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த சி வஸ்து வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு அறிவிச்சிருக்கோம், அதனால் அதை மாற்றிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதான் இல்லை. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த சி வஸ்துவை 1914 தான் தடை செய்கிறாங்க. ஆனால் கொக்கோ கோலா 1904ஆம் வருஷத்துலேயே இந்த சி வஸ்துவை அவங்களுடைய கூல்ட்ரிங்க்ஸாக கலக்கிறதுல நிறுத்திட்டாங்க. பரவாயில்லையே, தடை செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே நீக்கிட்டாங்களே, சுயமாக முன் வந்து திருந்திட்டாங்களா அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. அதுக்கு காரணம் வேறு. அதுக்கு என்ன காரணம்னா ரேசிசம். கொக்கோ கோலாவை ஆரம்பத்தில் யார் அதிகமாக வாங்கி குடித்தாங்க அப்படின்னா, அதிகமான உடல் உழைப்பை போடக்கூடிய ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் தான். அதுவும் ஒரு நிக்கலுக்கு அவங்களுக்கு கொக்கோ கோலாங்கிறது கிடச்சிது. அது கூல்ட்ரிங்க்ஸாக நினச்சி அவங்க குடித்தாங்க. அவங்களுடைய தாகத்துக்கும் அவங்களுடைய உடல் அசதிக்கும் அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்படி ஒரு நிக்கலுக்கு வாங்கி இவங்க குடிக்கிறனாலே இதுக்கு நிக்கல் கொக்கோ கோலா, நிக்கல் கோலா அப்படிங்கிற ஒரு பட்டப்பேருங்கிறது இருந்திருக்கு. இப்படி அதிகமாக ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் தான் கொக்கோ கோலாவை பயன்படுத்திட்டு இருந்தாங்களே, அதுதான் பிரச்சனையாகவே மாறிச்சு. அதுவும் ரேசிசம் அதிகமாக இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய வெள்ளை ஆதிக்கவாதிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிக்கல் கொடுத்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்லாம் அந்த கொக்கோ கோலா குடிச்சிடறாங்க, அதனால் அவங்களுக்கு போதைங்கிறது அதிகமாகிடுது. போதை அதிகமாச்சுன்னா அவங்க க்ரைம்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. குறிப்பாக வெள்ளை இனத்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடும்.
அதனால கொக்கோ கோலாவை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபகேண்டாவை கிளப்புறாங்க. கொக்கோ கோலா உடனே எங்களுடைய கூல்ட்ரிங்க்ஸில் இனிமேல் அந்த சி வஸ்துங்கிறதே இருக்காது, அது இல்லாமல் நாங்கள் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம பேச்சு இவன் கேட்குறான்டா அப்படின்னு சொல்லி ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸையும் தாண்டி வெள்ளை இனத்தவர்களும் அதிகமாக கொக்கோ கோலாவை அதுக்கப்புறமா பருக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொக்கோ கோலாங்கிறது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸை வச்சு தான் வளர்ந்துச்சு. காலப்போக்கில் அவங்கள கலட்டி விட்டுட்டு அந்த அடையாளமே இல்லாத மாதிரி கொக்கோ கோலா தன்னை பிராண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கங்கிறது தான் சோக கதை. கொக்கோ கோலா இந்த சீவஸ்து இல்லாமல் கோக்கை உருவாக்க ஆரம்பித்தாலும் அவங்களுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டை நாங்கள் இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கிளைமாக இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் கொக்கோ கோலாவுடைய அந்த ஃபார்முலாவை சீக்ரெட்டாகவே வச்சுருக்கோம், இத்தனை வருஷமாக சீக்ரெட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கொக்கோ கோலாவை முதல்ல உருவாக்குனார்ல ஜான் பெப்பர்டன், அவர் இதுக்கு மெர்ச்சன்டைஸ் 7X by கோக் அப்படிங்கிற பேருங்கிறத வச்சார். இந்த பேர் தான் கொக்கோ கோலாவுடைய ஃபார்முலாவுக்கும் கொக்கோ கோலா கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த ஃபார்முலாவை யாருக்குமே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கதைங்கிறது இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து 1925 கொக்கோ கோலாவுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணாங்க. என்னென்னா கொக்கோ கோலாவுடைய ஃபார்முலாவை அவங்களுடைய பேங்க்கில் இருக்கக்கூடிய வால்ட்டில் ரகசியமாக பூட்டி வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெசல்யூஷனாகவே பாஸ் பண்ணாங்க. இதெல்லாம் படிக்கும்போது தான் இந்த கொக்கோ கோலா ஃபார்முலா பற்றின மித்துங்கிறது பயங்கரமாக உருவாக ஆரம்பிச்சிது. அந்த மித்துங்கிறது எப்போ ரொம்ப அதிகமாகச்சுன்னா பெப்சிக்கும் கோக்குக்கும் சண்டை வர ஆரம்பிச்சப்போ தான். அதுலேயும் குறிப்பாக 1970s மேலே கொக்கோ கோலாவா பெப்சியா அப்படிங்கிற கோலா வார்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிது. இந்த கோலா வார்ஸ்னால 2 பிராண்டுடைய சேல்ஸுமே பிச்சுக்கிச்சு. அந்த சமயத்தில் கொக்கோ கோலா கம்பெனியில் வேலை செஞ்ச ஒருத்தர் எனக்கு கொக்கோ கோலாவோட ஃபார்முலா தெரியும் அப்படின்னு பெப்சி கம்பெனிக்கு போய் பார்த்தார். பெப்சி என்ன தெரியுமா பண்ணாங்க, டக்குன்னு கொக்கோ கோலாவுக்கு ஃபோனை போட்டு எப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஃபார்முலா தூக்கிட்டு வந்திருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே போலீஸை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது, ஆப்போசிட் கேங்குடைய வீக்னஸ் தெரிஞ்சாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்காத மாதிரி காட்டிக்கணும், அப்போ தான் நம்ம 2 பேருக்குமே சேல்ஸ் நடக்குங்கிறதுல இவங்க 2 பேரும் பெப்சியும் கொக்கோ கோலாவும் தெளிவாக இருந்தாங்கங்கிறது மட்டும் தெரியுது. கொக்கோ கோலாவும் பெப்சி சண்டை போட்டுட்டு இருந்த சமயத்தில் பெப்சி வந்து கொக்கோ கோலாவோட நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு காட்டிக்கிறதுக்காக பயங்கரமான கேம்பெயின்லாம் பண்ணாங்க. அந்த கேம்பெயினில் கொக்கோ கோலாவே கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. சரி நம்ம டேஸ்ட்டை மாற்றிடுவோம் அப்படின்னு டேஸ்ட்டை மாற்றுறோன்னு அறிவிச்சாங்க கொக்கோ கோலா. உடனே கொக்கோ கோலா ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. உன் பழைய டேஸ்ட்டுக்கு தாண்டா நாங்கள் அடிமை, எப்படா நீ மாற்றலான்னு பயங்கரமாக லெட்டர்ஸ் போட்டாங்க, ஃபோன் கால் போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கொக்கோ கோலா வந்து இல்லை நாங்கள் டேஸ்ட்டை மாற்றல, அதே கிளாசிக் டேஸ்ட்டில் தான் இருப்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்தளவுக்கு கொக்கோ கோலா டேஸ்ட்டில் அடிமையானவங்க இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு இன்றைக்கி வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறது சரியாக தெரியல. கொக்கோ கோலா நிறுவனத்துடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது அவங்க எல்லா இடத்துக்கும் கொக்கோ கோலாவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதுவும் கேண்ட்லர் அந்த கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்குனா 1888 அவர் கொக்கோ கோலாங்கிற பிராண்டை வாங்குறாரு, அதை 1892 கம்பெனியாக மாற்றுறாரு. அப்படி மாற்றினதுக்கப்புறமா 1907 கொக்கோ கோலாவை அமெரிக்கா முழுக்கவுமே சேல்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தார் கேண்ட்லர். அதுக்காக எல்லா வகையான முயற்சியுமே அவர் செஞ்சுருக்காரு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேலண்டர்ஸ் தான் கொக்கோ கோலாவுடைய முதல் விளம்பரமோட இருந்துச்சு. அதுக்கப்புறமா பத்திரிகைகளில் விளம்பரங்களை பெருசாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கேண்ட்லர். அது மட்டும் பார்த்தாது, இன்னும் பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி செலிபிரிட்டிஸை கொக்கோ கோலாவை என்டோஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக சைன் பண்ண வைக்கிறார். அப்படி கொக்கோ கோலாவை முதல்ல விளம்பரப்படுத்தின செலிபிரிட்டி யாருன்னா லில்லியன் நார்டிகா. இவங்க ஒரு ஒபேரா சிங்கர். அதுக்கப்புறமா இன்னும் வேறு வகையிலலாம் எப்படி விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு புது மெத்தடை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். இதுக்கு ஃபவுண்டெயின்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சாங்க. இப்படி ஃபவுண்டெயின்ஸை வச்சு கோக்கை விற்கிறதுங்கிறதே ஒரு தொழிலாக இருந்திருக்கு. அதுவே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலாக கொக்கோ கோலா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஃபவுண்டெயின்ஸ் மூலமாக கோக்கை விற்றவங்களுக்குன்னு தனியாக ஒரு கன்வென்ஷன், ஒரு மாநாடுலாம் நடத்தியிருக்காங்க கொக்கோ கோலா நிறுவனம். இந்த ஃபவுண்டெயின்ஸ் டிசைன்லேயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இப்படி புதுசாக விளம்பரப்படுத்தி பயங்கரமாக முயற்சி செஞ்சு கொக்கோ கோலாவெல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் ஆரம்பத்தில் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு தலைவலிங்கிறது இருந்துச்சு. என்னென்னா டூப்ளிகேட்ஸ். ஒரு விஷயம் நல்லா சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், அதே மாதிரியான டூப்ளிகேட்ஸை வேறு பேரில் உருவாக்குவாங்க இல்லையா. அதுதான் கொக்கோ கோலாவுக்கும் நடந்துச்சு. கொக்கோ கோலா பயங்கரமாக சேல்ஸ் ஆகிறத பார்த்து அதே மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ்லாம் மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிது. அதுவும் கிட்டத்தட்ட டக்குன்னு பார்த்தா கொக்கோ கோலா தான் அப்படின்னு தெரிகிற மாதிரியே பேர்லாம் கூட வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொக்கோ நோலா, கேலரி கோலா, இப்படி ஏகப்பட்ட ஃபோர்ஜரி பிராண்ட்ஸ்லாம் உருவானது கொக்கோ கோலாவுக்கு பயங்கரமான தலைவலியை உருவாக்குச்சு. அவங்களுடைய பிஸ்னஸ்ங்கிறது அடி வாங்குவோம், பேர் கெட்டுரும் அப்படின்னு பயந்தாங்க. அதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் ஒரு பிரில்லியண்ட்டான ஐடியாங்கிறது அவங்களுக்கு கிடச்சிது. பாட்டிலை மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. வழக்கமாக எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரியான பாட்டிலில் தான் நம்மளுடைய கொக்கோ கோலாங்கிறது சேல்ஸுக்கு போகுது. அதுதான் பிரச்சனையே ஆகுது. வேறு யாராலையும் க்ரியேட் பண்ண முடியாத மாதிரியான பாட்டிலை உருவாக்கினா என்ன அப்படின்னு யோசிச்சு அதுக்கான ஆர்டரை வந்து கொடுத்தாங்க.
யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, அலெக்சாண்டர் சாமுவேல்சன் அப்படிங்கிறவர் நடத்திக்கிட்டு இருந்த ரூட் கிளாஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கம்பெனி கிட்ட கொடுத்தாங்க. அலெக்சாண்டர் கோகோகோலா நிறுவனம் கேட்ட மாதிரியே ஒரு பாட்டில் டிசைனை உருவாக்குனார். அதுக்கு கான்டர் பாட்டில் அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்படுது. இதை பேட்டன் பண்ணுறாங்க கோகோகோலா கம்பெனி. அதாவது இந்த பாட்டில் டிசைனை வேற யாருமே உருவாக்கக்கூடாது, உருவாக்கினா இவங்க கேஸ் போட முடியும். ஏன்னா இது யூனிக்கான டிசைன் ஒன்லி ஃபார் கோகோகோலா அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த பாட்டிலை பார்த்தாலே அது கோகோகோலா தாண்டா அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க மக்கள். இப்படி ஒரு பிரச்சனையை புதுசாக ஒரு ஐடியாவை யோசித்து மாற்றி காமிச்சவங்க கோகோகோலா. முதல்ல அமெரிக்காவில் பெருசாக வளர்ந்த அந்த நிறுவனம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடா, கியூபா, பனாமாக்கெலாம் கடையை பரப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவை கடந்து ஆசியாவுக்குள்ளே தான் இவங்க அடுத்து காலடி எடுத்து வச்சாங்க. ஏஷியா அப்படின்ன உடனே நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளேயா அப்படின்னு யோசிப்பீங்க. அதான் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க கடையை திறந்தது பிலிப்பைன்ஸில், அதுவும் 1912. அதுக்கப்புறம் 1978 தான் அவங்க சைனாக்குள்ளே என்ட்ரி ஆக முடிஞ்சது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே அதுக்கு முன்னாடியே வர்றதுக்கான முயற்சிலாம் பண்ணாங்க. ஆனால் 1970 இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த பாலிசியால் அவங்க இந்தியாவை விட்டு கிளம்ப வேண்டிய சூழலுங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் 1990s மேலே தான் அவங்க திரும்ப இந்தியாவுக்குள்ளேயே நுழைஞ்சாங்க. அந்த சமயத்தில் தான் பெப்சியும் உள்ளே வந்தாங்க. கோகோகோலா கம்பெனி முதல்ல எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, இங்கே இருந்த கேம்பகோலா, காளிமார்க்கு மாதிரியான பிராண்டுக்கிட்டலாம் எப்படி தோற்று போனாங்க, தோற்று போய் எப்படி திரும்ப ஓடி போனாங்க, ஓடி போயிட்டு மறுபடியும் குறுக்கு வழியில் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, வந்து இந்தியன் பிராண்ட்ஸ்லாம் எப்படி காலி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி கோலா வார்ஸ்னு ஒரு தனி வீடியோவாக நாங்கள் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். கோகோகோலா ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டு 133 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 133 வருஷத்தில் அவங்களுடைய லோகோவை பெரிய அளவுக்கு மாற்றினதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த லோகோ அதோடைய ஒரிஜினாலிட்டியை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி கோக் நிறுவனம் தன்னுடைய பிராண்டிங் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒலிம்பிக்ஸுக்கு அதிகமாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கன் கேம்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. நினச்சி பார்க்க முடியாத ஆட்களை எல்லாம் கூட அவங்களுக்கான பிராண்ட் அம்பாஸ்டராக மாற்றுற டெக்னிக்குங்கிறது கோகோகோலாவுக்கு இருக்குது. டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் கூட ஒரு காலத்தில் கோகோகோலாவுடைய பிராண்ட் அம்பாஸ்டராக இருந்திருக்காரு. நான் டியூஷன் எடுக்க போனுங்க தம்பி, பார்த்துக்கோங்க தம்பி. டியூஷனாங்க? ஆனால் வெறும் கோகோகோலாவை மட்டும் விற்றுக்கிட்டு இருந்தோம்னா கல்லா கட்ட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட் டீமில் யாராவது புது பிராண்ட்ஸை உருவாக்குறாங்க, புது கூல்ட்ரிங்க்ஸை உருவாக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு கூல்ட்ரிங்கை இங்கே உருவாக்கிடுவாங்க, இல்லைனா அந்த கூல்ட்ரிங்கே இவங்க வாங்கிடுவாங்க. இப்படி வாங்கி புதுசாக உருவாக்கின்னு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸுங்கிறது கோகோகோலா கம்பெனிக்கிட்ட இருக்குது. இப்படி கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டிய பிராண்ட்ஸுமே இன்றைக்கி கோகோகோலாவுக்கு சொந்தமாக இருக்குது. கோகோகோலாவுக்கு அப்படி எந்தெந்த பிராண்ட்ஸ்லாம் சொந்தமாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை சொல்கிறத விட நீங்களே விஷுவலாக பார்த்துருங்க. இவ்வளோ பிராண்ட்ஸையும் ஓன் பண்ணியிருக்கிறது கோகோகோலா. இப்படி இவ்வளோ பிராண்ட்ஸை ஓன் பண்ணி அது மூலமாக இவ்வளோ காசை சம்பாதிச்சு இவ்வளோ லாபம் பார்த்துக்கிட்டு இருக்க கோகோகோலாங்கிறது எத்திக்கலாக பல சமயங்களில் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோடைய ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க். ஏகப்பட்ட தடவை ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் அவங்க செஞ்ச அட்டூழியங்கள்லாம் எக்கச்சக்கமான ஒன்று. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அவங்க பண்ணியிருக்கிற அட்டூழியெல்லாம் தனியாக ஒரு எபிசோடே பார்க்கலாம். இந்தியாவிலும் இதே மாதிரியான அட்டூழியங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி கேரளாவில் இருக்கக்கூடிய பிளாச்சி மாடா கோகோகோலா நிறுவனத்தில் எப்படிப்பட்ட பாதிப்புகளையும் அழிவுகளையும் சந்திச்சது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா கோகோகோலாவுடைய இன்னொரு டார்க் சைடுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரி, ஓகே பிகி பஸ். கோகோகோலா கம்பெனியை பற்றின வரலாறையும் அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா கோகோகோலாவை ஷேர் பண்ணுற மாதிரி எங்களுடைய வீடியோவை அதிகமாக போய் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். பாய்.